வணக்கம் நேயர்களே, கோல்ட் வின்னர் வழங்கும் சுவையும் ஆரோக்கியம்ல உங்களை எல்லாம் சந்திக்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நைஸ் ஸ்நாக், ஃபிங்கர் ஃபுட் அப்படின்னு சொல்கிற கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒன்று, பிரெட்டட் ஜூக்கினி ஃபிங்கர்ஸ். இதை நம்ம யார் கூட பார்க்க போகிறோம்? நம்ம சித்ராவோட நம்ம பார்க்க போகிறோம். Shall we go into the show? இன்றைக்கி நம்ம கூட வந்து சித்ரா வந்திருக்காங்க. ஸோ சித்ரா வந்து ரொம்ப ஆசையாக இருக்காங்க. இன்றைக்கி நம்ம கோல்ட் வின்னர் ஆயில், தட் இஸ் D3 என்ரிச் ஆயிலை வச்சு என்ன புதுசாக செய்ய போகிறோம் அப்படின்னு ரொம்ப ஆசையாக ஓடி வந்திருக்காங்க. ஜாகிங் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சித்ரா பிரெட்டட் ஜூக்கினி ஃபிங்கர்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜூக்கினி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப இட்ஸ் வெரி நைஸ் வெஜிடபிள். ஆனால் வந்து இப்போ அஃப்கோர்ஸ் சென்னையில் நிறையவே கிடைக்கிறது கொஞ்சம் நல்ல ஷாப்ஸில். பட் ஆனால் வந்து நேச்சுரலாக வந்து இது ஒரு இங்கிலீஷ் காய் அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி தான் ஒன்று. அண்ட் இது வந்து எல்லாம் இந்த சொரக்காய், இந்த ஃபேமிலி சொரக்காய் அண்ட் பீர்க்கங்காய், இது ரெண்டுத்துக்கும் நடுவாட்டி அதோட கசின் பிரதர் மாதிரியான ஒரு வெஜிடபிள். ஸோ இதில் 2 கலர் இருக்குது சித்ரா. இதை நம்ம ரெண்டுமே நம்ம எடுத்துருக்கோம். முதல்ல நம்ம இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு சொல்லிடுவோம், சரியா? பிரெட் க்ரம்ஸ், துளசி, டொமேட்டோ கெச்சப், சில்லி சாஸ், ஜூக்கினி, பார்மேசான் சீஸ், ஆரிகானோ, garlic, basil, salt. ஸோ இதுதான் இதோட தேவையான பொருட்கள், சரியா? ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, முதல்ல வந்து இதில் நல்லா இதை ரோல் பண்ணிடுறோம். அதை இது கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது சித்ரா, ஏன்னா இது எப்படியுமே இந்த ஒரு வாட்டர் கண்டென்ட் நிறைய இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா தண்ணி நம்ம சேர்க்க வேண்டாம். ஆமாம். ஸோ இதில் வந்து ஒரு ரவுண்ட் இதை முதல்ல போட்டுடுறோம் நம்ம. அதுக்கப்புறம் அகெயின் வில் ஹேவ் டு புட் இந்த இதெல்லாம். ஓகே, 2 கலரையும் போட்டு மிக்ஸ் பண்ணுறீங்க. ஓகே. ஸோ கிருத்திகா, இந்த D3 விட்டமின் டி என்ரிச்ட் ஆயில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, வாட் இஸ் தட் D3? D3ங்கிறது சித்ரா, அது ஃபார்ட்டிஃபைடு ஆயில். அது இப்போ வந்து நார்மலாகவே வந்து இது வரைக்கும் மார்க்கெட்டில் கிடச்சது வந்து D2 தான் நம்மளுக்கு இருந்திருக்கு இன் வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆயிலில். பட் ஆனால் நம்ம வந்து இந்த கோல்ட் வின்னர் ஆயிலில் தான் ஃபஸ்ட் டைமாக D3 என்ரிச்ட் ஆயில் வருது. அண்ட் இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு இன்ட்ரடக்டரி திங் ஆன் திஸ் திங் என்னென்னா, இந்தியா எடுத்தோன்னா இவந்தோ சச் அ சன்னி கண்ட்ரி, இப்போ கத்திரி வெயில்னா ஹாப்பி கத்திரி நம்ம எல்லாரையும் விஷ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் வந்து ஆல்மோஸ்ட் 60 to 75% இந்தியன்ஸுக்கு D3 வைட்டமின் டி வந்து போன்ஸில் இல்லாமல் தான் இருக்குது, உடம்புல இல்லாமல் தான். ஸோ நம்ம ஊர் கல்ச்சருக்கு தகுந்தபடி நம்ம என்ன போய் சன்பேதிங்காக எடுக்க முடியும்? நம்ம அந்த மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட், ரொம்ப ரேரு. ஈவன் இஃப் யூ கோ டு ஃபாரின் கண்ட்ரினாலும் அப்படியெல்லாம் நம்ம கல்ச்சரில் நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நம்ம ஓகே, வாட் இஸ் த நெக்ஸ்ட் சப்ளிமெண்ட் அப்படின்ட்டு நம்ம பார்க்கும்போது இந்த ஆயில் ரொம்ப ஹேண்டியாக வந்துடுது நம்மளுக்கு. அப்புறம் நான் இன்னொன்று கேள்விப்பட்டிருக்கேன், இந்த D3 ஆயில் நம்ம சொல்கிறோம்ல, அது இத்தனை நாள் ஒரு நான் வெஜிடேரியன் சோர்ஸ்லேருந்து தான் கிடைக்கும். அந்த இது வைட்டமின் டி வந்து சித்ரா எப்போவுமே வந்து ஒரு நான் வெஜிடேரியன் சோர்ஸ்லேருந்து தான் இருந்தது. பட் இந்த பர்டிகுலர் ஆயிலில் சித்ரா, கோல்ட் வின்னர் ஆயிலில் வந்து இட் இஸ் அ வெஜிடேரியன் சோர்ஸுங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அது. ஓகே, ஸோ நம்ம இப்போ பேனை ஹீட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த பேக்கிங்கே இல்லை சேஃபாகவும் லீக் ஆகாமல், அதே சமயத்தில் இந்த ஓப்பனிங் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஈவன் இன்ஃபேக்ட் இப்படி கூட ஹேங் கூட பண்ணிக்கலாம், அதை ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு ஷாலோ ஃப்ரைக்கு தேவையான அளவு ஆயில் நம்ம விட்டுறலாம். ஸோ இந்த மீன் டைம் இந்த நீங்கள் பிரெட் கிராம்ஸில் இது பண்ணி வச்சது அந்த ஈரத்தை நல்லா எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த கொஞ்சம் கார்னிஷிங் இருக்குது, தட் இஸ் டெம்பரிங் இருக்குது இல்லையா, இதில் வந்து கொஞ்சோண்டு கார்லிக். ஏன்னா இந்த ஜூக்கினி வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும், கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும். இந்த சென்ஸ் தட் இதெல்லாம் ஒரு கான்டினென்டல் வெஜிடபிள் தானே, லைக் அது அந்த மாதிரி நம்ம சொரக்காய் மாதிரி அந்த மினரல்ஸ் இருக்காது இதில். ஸோ இட் வில் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் காம்போ ஒன்லி. ஸோ இப்போ வந்து துளசியும் ஆட் பண்ணிடுறோம் அதை. இப்போ உங்களுக்கு வந்து இந்த நம்ம இட்டாலியன் ஹர்ப்ஸில் பேசில் கிடச்சா அதுவும் போட்டுக்கலாம். என்கிட்ட ட்ரைடு பேசில் இருக்குது, பட் சும்மா ஒரு வேரியேஷனுக்காக நான் ஃப்ரெஷ் துளசி நான் போட்டுட்ருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் எவர் நான் நேயர்களுக்குமே இது சர்ப்ரைசிங்காக தான் இருக்கும். துளசி வந்து நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க, பட் we don't know how to use it. இப்போ வந்து கொஞ்சோண்டு இந்த ட்ரைடு ஹர்ப்ஸ், அப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஒரு கலரிங் கொடுக்கும். ஓகே, தென் இந்த மெயின் இன்க்ரீடியண்ட்டான இதை ஆட் பண்ணிடலாம், சரியா?
இதை வந்து சோ கிட்டத்தட்ட இந்த கட்லெட் இது வரா மாதிரி தான். ஆமா இல்லையா? அண்ட் இது பாருங்க நல்லா அதுல ஒட்டின்றது அந்த இதுல. அண்ட் இது அப்படியே நம்ம டோஸ்ட் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப டேஸ்டியா வந்துரும் அது. சோ பட் as such இப்போ வரைக்கும் நம்ம சால்ட் போடல. இதோட அந்த பிரெட் கிரம்ஸ்லயே இருக்கிற அந்த சால்ட். ஆமா இது நேச்சுரல் தான். இந்த இதுல இப்போ we'll add இன்னொன்னு என்னன்னா அந்த ரெண்டு சாஸஸும் வச்சிருக்கோம் இல்லையா? சோ அதனால we can just அந்த அது கடைசியா பார்க்கணும் அது எவ்வளவு இது இருக்குன்னு. ஏன்னா ஒரேடியா உப்பு இப்போ ஆட் பண்ணிட்டாக்க then it will be too salty ஆயிரும். ரெண்டு ஆப்ஷன் இருக்கு சித்ரா. ஒன்னு வந்து நம்ம இந்த டொமேட்டோ சாஸையே போட்டு அதுல பெரட்டிடலாம். இல்லைன்னா நம்ம வந்து இந்த சாஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஸோ நம்ம அந்த மாதிரி ரெண்டு வேரியேஷன் கூட நம்ம பண்ணிக்கலாம். இந்த இதில் வந்து நம்ம கொஞ்சம் டொமேட்டோ சாஸையே இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம் அதை. ஓகே இல்லை ரொம்ப அழகாக நம்ம அதை வச்சுட்டு கொஞ்சம் ஒரு 5 minutes வச்ச உடனே எல்லாம் நல்லா அதோட ஸ்டிக் ஆகிடுச்சு. ரொம்ப நல்ல ஸ்நாக்காகவும் இருக்குது. அதாவது இதில் வந்து சின்ன சின்ன டூத் பிக்ஸ் மாதிரி குத்தி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பிட்லாம். இதை வந்து பொரியல் மாதிரியும் சாப்பிட்லாம். ஒரு ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்போவுமே ஒரு குருமா இல்லை ஏதாவது ஒன்று இல்லாமல் இதை வச்சா கூட நம்ம காலிஃப்ளவர் 65 அதுக்கு பதிலாக ஈஸியாக சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து இதை டீயோட சேர்ந்து கூட சாப்பிட்டுக்கலாம். பக்கோடா டீப் ஃப்ரை இல்லாமல் ஷாலோ ஃப்ரை எடுத்துக்கலாம். குழந்தைங்க இதை டக்குன்னு பார்த்தோன்னே பொட்டேட்டோ ஃபிங்கர் சிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியே இருக்கு பார்க்க. ப்ளஸ் ஃபுல் ஆஃப் சத்தோட. ஆமாம் நம்ம யூஸ் பண்ணுற ஆயிலும் ரொம்ப ஹெல்தி. இப்போ குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபுட் கொடுத்த திருப்தியோட நம்ம கொடுக்கலாம். இப்போ இந்த ஆயில் ஃபுல்லாகவே இதில் அப்சர்வ் ஆயின்றது நல்லா ரோஸ்ட்டும் ஆயிருக்குது. ஓகேயா இப்போ வந்து நம்ம ரெண்டு என்ன பண்ணலாம்னா ஒன்று வந்து இந்த கொஞ்சம் பார்மேசான் சீஸ் இருக்கு. இது ஒரு இன்னொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மொசரெல்லா இதுங்கற மாதிரி இது ஒரு டைப் ஆஃப் சீஸ். இதுவும் ஈஸிலி அவைலபிளான ஒரு nowadays it's easily available. அதுக்குன்னு ஒரு சின்ன கடையில் கிடைக்குமாங்கிற சந்தேகம். இந்த நம்ம இந்த தயிர் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் இருக்கிற கடைகளில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. பார்மேசான் சீஸ் இது சும்மா ஒரு ஃப்ளேவர் ஒன்னொன்னும் ஒவ்வொரு ஃப்ளேவருக்கு. மொசரெல்லா சீஸ் வந்து எப்படி பீஸால அப்படியே நம்மளுக்கு சூயிங் கம் மாதிரி வருது இல்லையா? அந்த மாதிரி இது ஒரு டைப் ஆஃப் ஃப்ளேவர் இருக்கும். இதில் வந்து வாட் வில் டூ இஸ் இந்த 1/2 வில் புட் டொமேட்டோ சாஸ் லிட்டில் பிட். இன்னொரு 1/2 வில் புட் சில்லி சாஸ். ஓகே இந்த 1/2 மட்டும் சூப்பராக ஸ்மெல் வருது. ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ அது ஜஸ்ட் ஒரு தவா ஃப்ரை மாதிரி நான் இந்த 1/2 அதை போட்டேன் நான். ஓகே இந்த 1/2 வந்து டொமேட்டோவோட இருக்கு. ஓகே ஸோ இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்து சால்ட் வேணும்னா ஆட் பண்ணலாம். பட் இஃப் யூ வாண்ட் ஏன்னா இல்லை எனக்கு என்னமோ தேவைப்படாது. சீஸ் ஸ்மெல் பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே இருக்குது. இந்த சீஸ்லேயும் கொஞ்சம் உப்பு இருக்கும். அன்லெஸ் இஃப் யூஆர் தட் கேட்டே உங்கள் பர்டிகுலருக்கு உப்பு கொஞ்சம் போட்டால் தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் யூ ஆட், அதர்வைஸ் நாட் ரிக்வயர்ட். இப்போ இதை வந்து 1/2 நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இப்போ இந்த நான் சொல்கிறேன் இந்த ஃப்ரைட் ரைஸ் ரெசிபிக்கெல்லாம் இந்த டொமேட்டோ சாஸை போட்டாக்க இப்போ இந்த பன்னீர் 65 கோபி 65ன்றதுக்கு வந்து இது பயங்கரமான காம்படிஷன். அண்ட் ஆல்சோ யூ ஆர் சேவிங் அந்த அத்தனை கேலரிஸ் சேவ் பண்ணுறீங்க இல்லையா? பன்னீரோ இல்லை இதுவோ இல்லாமல். சூப்பரா இருக்கு. இல்ல இது வந்து ஒரு இந்த பார்க்கிறதுக்கு ரொம்ப ஒரு ஹெவி ஃபுட்டா இருந்தாலும் எல்லாமே நம்ம வந்து ரொம்ப ஹெல்தியான முறையில குக் பண்ணிருக்கோம். breaded zucchini fingers. zucchiniயை breadல் ரோல் செய்யவும். ஒரு பேனில் சிறிதளவு கோல்ட்வினர் ஆயில் ஆட் செய்து பூண்டு, துளசி, ஆரிகானோ, பேசில் ஆட் செய்து வதக்கிக் கொள்ளவும். பிரெட் கிரம்பில் ரோல் செய்த zucchiniயை இத்துடன் ஆட் செய்யவும். நன்கு ரோஸ்ட் செய்யவும். ஒரு போர்ஷன் மேல் டொமேட்டோ சாஸ், இன்னொரு போர்ஷன் மேல் சில்லி சாஸ் ஆட் செய்து பரிமாறவும். breaded zucchini fingers தயார். அமேசிங். என்னன்னா எதுல பண்ணிருக்கோம் கண்டிப்பா கெஸ்டால கண்டே பிடிக்க முடியாது. ரொம்ப ஒரு டெலிஷியஸா டேஸ்டியான ஒரு
ரெசிபி கொடுத்ததுனால மேபி நீங்க சொன்ன அந்த துளசியோட டேஸ்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா blending ஆயிட்டு. இல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு இன்னோவேஷன் எல்லாத்துலயும் சொல்லுவாங்கல்ல யூ கிரியேட்டட் இன்னோவேட்டட் அதுதான் வந்து உங்களோட ஸ்பெஷாலிட்டி. ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. So நேரலே I'm sure you'd have really enjoyed this show and இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தது வந்து breaded zucchini fingers எப்படி பண்றது அப்படின்ட்டு நம்ம ரொம்ப ஈஸியா நம்ம கத்துக்கிட்டோம். ரொம்ப ஈஸியா பண்ணலாம். லோ கேலரி ஸ்நாக்கும் கூட.